ஈரான் அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல விபத்து நடந்த இடம் தெரிஞ்ச சூழலையுமே அவங்கள தேட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. விபத்து நடந்த இடத்தை நெருங்க முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. பக்கத்து நாட்டுல அணை திறப்பு விழாவுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அதிபர் போன இந்த ஹெலிகாப்டர் ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து வடமேற்குல 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான் நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஜோல்பா நகர் பக்கத்துல இருக்க வனப்பகுதியில தான் விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. அங்க ஒரு அணை திறப்பு விழாவுக்காக அவர் போயிட்டு அணையை திறந்து வச்சுட்டு மறுபடியும் ஈரான் நோக்கி ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப அவர் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லஹியான் அப்படின்றவரும் மேலும் அதிகாரிகளும் பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த ஹெலிகாப்டர் ஈரானுடைய எல்லை பகுதி கிட்ட வரும்பொழுது ஜோல்பா அப்படின்ற நகரத்து பக்கத்துல தான் திடீர்னு விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. உடனடியா மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு போயிட்டு மீட்கும் பணியில ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே மோசமான வானிலை காரணமா விபத்து நடந்த இடம் தெரிஞ்ச பின்புமே மீட்பு குழுவினரால அந்த பகுதிக்கு போக முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அதிகப்படியான மூடு பனி இருக்கிறதுனால மீட்பு குழுவினரால அந்த விபத்து நடந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்காம். தொடர்ந்து மீட்பு குழுவினர் இங்க இருக்கிறவங்களை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. இப்படி ஈரான் நாட்டினுடைய அதிபர் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் உலகையே உலுக்கி இருக்கு.